காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த 2025 கார்த்திகை மாதத்தில் என்ன முக்கியமான விஷயம்னாங்க, சனீஸ்வர பகவான் கார்த்திகை 1ஆம் தேதியே வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இது மகரம் கும்பராசிக்காரர்கள், பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தி தான் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில் ஏற்கனவே ஆட்சியாக இருக்கிற செவ்வாய் கூட சூரிய பகவான் இணைகின்றார். இது ஒரு முக்கியமான ஒரு இணைவுங்க, முக்கியமான கூட்டணி. இது தனது மிகச்சிறந்த நண்பரான சந்திர பகவானின் கடகராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உச்சமும் வர்க்கோற்றம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிக்கும் குரு பகவான் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கும் செவ்வாயையும் சூரிய பகவானையும் தனது 5ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இதுதான் இந்த கார்த்திகை மாதத்தோட ஸ்பெஷல். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான 2 நாட்களில் சொல்லலாங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் இப்போ நினைவில் வைக்கக்கூடியது மாதிரியான நாட்களவை டிசம்பர் 4, 5 இந்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் அதிசயமான அபூர்வமான நன்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுதும் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவு நன்மை தான் கிடைக்குங்க. அந்தளவு மோசமான பலன்கள் கிடையாது. ஒரு பக்கம் சில கெட்ட பலன்கள் இருந்தாலும் நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும். மெஜாரிட்டி நன்மை தான் இந்த மாதம் எல்லாத்துக்குமே. கடகம் மகரம் மீனம் ராசினருக்கும் டிசம்பர் 4, 5 தேதிகளில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. டிசம்பர் 7, 8 தேதிகளில் மகரம் அடைய போகும் நன்மைகள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுங்க. ரொம்ப அதாவது அந்த 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க. கடகம் விருச்சிகம் இனத்திற்கு கூட அந்த டிசம்பர் 7, 8ஆம் தேதிகள் ஒரு அபூர்வமான சில நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் 27, 28, 29ஆம் தேதியில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதே நீங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ராசியாக இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாது. அந்த நவம்பர் 27, 28, 29 நாட்கள் ஒரு மிகவும் மோசமானவை அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த டீ கடை வச்சுருக்கவங்க, பேக்கரி, ஹோட்டல் இது மாதிரி அந்த நெருப்பை நம்பி வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க மிகவும் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னொரு விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா ஏற்கனவே நல்லா பழக்கமான விஷயம்தான். இந்த செவ்வாயும் சூரியனும் எப்போதெல்லாம் அதீத சக்தி பெற்று சஞ்சரிக்கின்றார்களோ அப்போதெல்லாம் காவல்துறை, தீயணைப்புத்துறை, தபால் துறை மற்றும் இராணுவம் போன்ற வேறுதேற செயல்கள் புரியும் அரசாங்க அலுவலர்களுக்கு நன்மையும் பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கண்டிப்பாக உண்டு. இது உங்கள் எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியும். என்னோட கடமை சொல்ல வேண்டியதை நானும் சொல்லிட்டேங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. மேஷம், அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் பஞ்சம அதிபதி சூரியன் சேர்ந்துள்ளது உடல்நலி பாதிப்பை கொஞ்சம் உண்டாக்குங்க. ஆனாலும் வர்க்கோத்தமம் பெற்ற உச்ச குருவின் பார்வையால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என நிம்மதி அடையலாம். நீங்கள் கொஞ்சம் நிம்மதி அடையலாம். சின்ன சின்ன விபத்துகளை தடுக்கவே முடியாதுங்க. நெருப்பு, சூடு, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தலை காட்டும். தந்தையின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அவர் தந்தைக்கும் உடல்நிலை பாதிக்கப்படும், தந்தையால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போது. குழந்தைகளையும் கொஞ்சம் உங்கள் கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பரணி கொஞ்சம் சமாளிச்சுடும். வாய்ப்பு கிடைக்கும் போது பழனியும் திருச்செந்தூரும் சென்று வரவும். சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது, முயற்சி பண்ணுங்க. ரிஷபம், கணவன் மனைவி, தொழில் கூட்டாளிகள்,
நண்பர்களை குறிக்கும் சப்தமஸ்தானத்தில் அதன் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளதும் சுகஸ்தானாதிபதி சூரியன் அவருடன் இணைந்துள்ளதும் மிகுந்த பலம் பெற்ற உச்சகுரு இருவரையுமே பார்ப்பதும் கவலை கொடுக்கக்கூடிய அமைப்புதான். வீடு வாங்கணும், நிலம் வாங்குவதில் விற்பதில் நிதானமாக யோசித்து முடிவு பண்ணுங்க. டிசம்பர் 4, 5 தேதிகளில் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அது லாபமும் அதிகமாக இருக்கும். விற்றாலும் லாபம் அதிகம், வாங்கினாலும் லாபம் அதிகம். கிருத்திகை நட்சத்திரத்தில் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக நவம்பர் 27, 28, 29 நாட்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகள் மட்டுமல்ல, சாதாரண முடிவுகள் கூட எடுக்க வேண்டாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ரோகிணிக்கு இப்போ நவம்பர் மாதமே கொஞ்சம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். டிசம்பர் 4, 5, டிசம்பர் 7, 8 தேதிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் சில ஒரு முக்கியமான காலகட்டங்களை ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லாங்க. ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அவை. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் வழிபடுவது எல்லா வகையிலுமே நல்லதுங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். மிதுனம் ஆட்சி பெற்ற 6ஆம் அதிபதி செவ்வாயுடன் தைரியஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருப்பதும் அவர்களை மிகுந்த பலம் பெற்றுள்ள குரு பகவான் பார்வை செய்வதும் வேற வேற செயல்களில் ஈடுபட தூண்டும். அதாவது யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போவீங்க, அவ்வளோதான். கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தால் வெற்றி அடையலாம். சம்பளத்துக்கு வேலை செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பணம் வசதி அதிகமாகவே இருந்தாலும் தேவையில்லாத குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும். எதிர்ப்புகள், எதிரிகளை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள், இது நிச்சயங்க. கோர்ட்டு கேஸுன்னு ஏதாச்சும் இருந்தால் இப்போ ஒரு கார்த்திகை மாதத்தில் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி. நெருப்பு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் ரத்த தானம் செஞ்சீங்கன்னா ஏதாச்சும் இப்போ விபத்துக்கள் ஏற்பட்டு ரத்தம் நஷ்டமடையாமல் கொஞ்சம் நிவர்த்தி செய்து கொள்ளலாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பழனி வைத்தீஸ்வரன் கோயில், சூரியனார் கோயில் சென்று வழிபடவும். கடகம், கடகத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்க்கையிலேயே எப்போதுமே நினைவில் கொள்ளக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவோங்க. அது ஒரு நாளைக்கோ நாளானிக்கோ அதை போட்டுரும். அதில் நீங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாங்க. சிம்மம், உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் சூரியனுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையும் பெற்றுக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். நவம்பர் 27, 28 தேதியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் தள்ளி போகும், கை கட்டியது வாய்க்கட்டாமல் போகும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவே இருக்குங்க. என்ன தம்பி தங்கைகளுடன் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர பகவானும் மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலே கொஞ்ச நாள் இருக்காருங்க நவம்பர் மாதம். அதுவும் கொஞ்சம் சிக்கல் தான். அது வீடு வாங்கணும், நிலம் வாங்குவதும் விற்பதும் லாபம் அளிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. அது திடீர்னு எங்கே இருந்தாச்சும் பணம் வரும், உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, உங்களுக்கு பணம் கிடைக்கும். உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். அதை நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்த பணம் வந்த வழியிலே போயிடுங்க. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப குதூகலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் சங்கடம்தான். நீங்கள் நினச்சது நடக்காதுங்க. சூரியனார் கோயில் போயிட்டு அப்படியே பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். திருச்செந்தூர் செல்லும் வாய்ப்பு கிடைத்தாலும் செல்லலாம். அங்கே பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. சிம்மத்துக்கு கார்த்திகை மாதம் லாபம் அதிகமாக இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் நடக்காது அப்படின்னாலும் இது ரொம்ப நல்ல மாதம்தான். கன்னி, மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எல்லாம் லாபத்தில் ஆட்சி, 6ஆம் இடத்துல ஆட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் கன்னிராசியினருக்கு கார்த்திகை மாதம் சுமாரான பலன்களை மட்டுமே கொடுக்கும்.
குழந்தைகள் மனைவி வகையில் மனஸ்தாபங்கள் தோன்றும். பணத்துக்கு கஷ்டப்பட தேவையில்லை, பட் தேவையான அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. பணக்கஷ்டம் இல்லை என்றாலும் மனக்கஷ்டம் கண்டிப்பாக உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில். கவனம் நிச்சயமாக தேவைங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். தம்பி தங்கைகளிடம் விலகியே இருக்கவும். அவங்களே உங்களை ஃபோன் பண்ணிட்டோம், உங்களை பார்க்கணும்னு நினச்சா அவங்களே உங்களை வந்து பார்க்கட்டும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நீங்களே அவங்கள போய் பார்க்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு வந்து ஒரு காலத்துக்கும் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சில சிக்கல்களில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுரும். நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாதுங்க இந்த மாதத்தில். அந்த தடைகள், இடைஞ்சல்கள், சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதம். முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாங்க. துலாம் ராசியினருக்கு சிக்கல்கள் இல்லாத ஓரளவு நல்ல மாதம்தான் அது. மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் இணைந்து இன்னொரு மாரகஸ்தானமான 2 மிகுந்த பலம் பெற்றுள்ளதும், அவர்களை அளவுக்கு அதிகமான சக்தி படைத்த 6ஆம் அதிபதி குரு பகவான் பார்வை செய்வதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. 3 நாள் நல்லபடியாக இருந்தால் 10 நாள் வந்து கவலையும் கஷ்டமாக இருக்குங்க. முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். எதையுமே யாருக்கிட்டையுமே கமிட் பண்ணிக்காதீங்க. சொன்ன சமயத்தில் சொன்ன விஷயங்களை செய்ய முடியாது. வாக்கு கொடுக்க வேண்டாம். மனைவியிடமும் தொழில் வியாபார பங்குதாரர்களிடமும் மிகுந்த கவனமாக பேச வேண்டும். சம்பளம் வாங்குகிற தொழிலாளருக்கு, அதாவது வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதாவது ஊதிய உயர்வு, பணி உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக உண்டுங்க. சுவாதி நட்சத்திரம் எல்லா பிரச்சனையுமே வந்து சமாளிச்சுடுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. விருச்சிக ராசிக்கும் கடகராசியை போலவே இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான மாதம் என்பதால் தனியாக ஒரு வீடியோ போடுவோங்க. அது ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அதில் பார்த்துக்கோங்க. தனுசு, தந்தை வழியிலும் குழந்தைகள் வழியிலும் தம்பி தங்கை வழியிலும், அதாவது இந்த சொந்தக்கார வழியில் எல்லாமே பண நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்படும். சண்டையில் கூட போய் முடியலாங்க. கடன் வாங்கி விட்டு கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவீர்கள். இப்போ கஷ்டப்பட மாட்டீங்க. இன்னொரு 3-4 மாதத்துக்கு பின்னாடி வந்து அந்த கஷ்டம் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா இப்போ யார்கிட்ட கேட்டாலும் பணம் கடனாக கொடுப்பாங்க. உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத வகையில் வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது முக்கியமாக இந்த டிசம்பர் 4, 5, 7, 8 நாட்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. பட் அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பணம் வந்த வழியிலே போயிடுங்க. ஏதாவது சொத்து வாங்குங்க. காரோ வீடோ நிலமோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பணமாக வச்சுருந்தா அது வந்து இப்போ வந்த வழியிலே காணா போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டமான பணம் வந்து உங்கள்கிட்டயே தங்கணும்னா அதை வந்து செலவு செஞ்சிடுங்க. இல்லைன்னா அது வந்து நஷ்டமாயிடும். பரணி கொஞ்சம் சமாளிச்சிடும். உத்திராடம் நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மூல நட்சத்திரம் தான் வந்து எதுவுமே சமாளிக்கவே முடியாதுங்க. ஆஞ்சநேயர் காலிலேயே போய் விழுந்தாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. போகணும்னு நினச்சா சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் கம்மியாகும். மகரம், ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரத்தில் இருந்து விடுபட்டு மிகவும் சக்தி வாய்ந்த தனது மூலத்திரிகோண வீடு, அது ஆட்சி வீடு மட்டும் இல்லைங்க, மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் அமர்ந்துள்ளார். அது 2ஆம் இடம் வந்து மாரகஸ்தானம் தான். மாரகாதிபதி வந்து மாரகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமைந்திருப்பது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து குரு பகவானோட அந்த பார்வை இருக்கிற வரைக்கும் மற்ற சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து உங்களை பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு யோசிக்கும். பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி ஆட்சி பெற்றுள்ளார். அதாவது உங்களுக்கு 11வது இடத்தில் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. 10வது அஷ்டமாதிபதி சூரிய பகவானையும் கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. உச்சமம் பெற்று வர்க்கோத்தமம் அடைந்த அளவுக்கு அதிகமாக வலிமையோடு இருக்கும் குரு பகவானின் பார்வை
இவங்களுக்கெல்லாம் உண்டு அப்படிங்கிறதுனால அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸாக மாற்றிக்கலாம். உடல் நலம் மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க. சும்மா ஏதாவது நீங்கள் வந்து இப்போ விளையாட்டாக பேச போய் சண்டையில் முடியும். ஆனால் மூட்டை மூட்டையாக பணம் கண்டெடுப்பது, பானை நிறைய தங்க நாணயங்களை கண்டெடுப்பது, லாட்டரியில் லட்சங்களும் கோடிகளும் கிடைப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி நவகிரக கூட்டணியில் அமையும், கிடைக்கும். இது வந்து டிசம்பர் 4, 5, 7, 8 தேதிகளில் வந்து இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் பண வசதி வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், உடல் நலத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நன்மைகள் இந்த மாதம் நடைபெறும் என்பதால் விஷ்ணு பகவானை, முக்கியமாக வெங்கடாஜலபதியை நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாலே கொண்டாட்டம் கோலாகலம் இந்த மாதம், இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. கும்பராசினருக்கு தொழில் லாபங்க, வியாபாரத்துலேயும் லாபங்க. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் அப்படின்ட்டு எல்லா விதமான நன்மைகளையும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. பணப்பிரச்சனையா அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்பீங்க. மனம் தெளிவடையுங்க. ஏன்னா ராசிநாதனான சனீஸ்வர பகவான் கார்த்திகை 1 தேதியை வக்கர நிவர்த்தி அடைகின்றார். பழைய பிரச்சனையெல்லாம் சுமூகமாக சாதகமாக முடிச்சுக்குவீங்க. அதே சமயம் வந்து சும்மா இருக்க முடியாமல் அடாவடியாக பேசி புது பிரச்சனைகளை நீங்களே உண்டுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகளை கைவிடாமல் அதை கையகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, தபால் துறை, இராணுவம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வை கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இங்கே இது ஏப்ரல் மாதம் தானே பதவி உயர்வு வரும், அப்போ தானே வந்து இப்போ ப்ரமோஷன் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மேலதிகாரி இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யலாம், இல்லை அவர் வந்து ரிட்டையர் ஆகலாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்துடுவீங்க. ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டு, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. அதுவும் பல மடங்கு ஒரு ப்ராஃபிட்டோடு முடிப்பீங்க, லாபம் அதிகமாக கிடைக்கும். சில சங்கடமான விஷயங்களையும் இந்த சமயத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும். தாய், குழந்தைகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை மூலமாக சில சங்கடங்களும் சண்டைகளும் உண்டு. உடல் நலத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அது நீங்கள் வந்து பணம் அதிகமாக கிடைக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி கண்டதை குடித்து கண்டதை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் அதிகமாக கிடைக்கிறதால இந்த வண்டி, வாகனம், நிலம், வீடு இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து இப்போ வாங்கி போடுங்க. பணத்தை சேர்த்து வச்சு ஏதாச்சும் வந்து பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பணம் போயிடும். ஏன்னா ராசியிலேயே ராகு பகவான் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஜென்மசனின்னு சில பேர் சொல்லுவாங்க, ஜென்மசனி அந்தளவு கெட்டதை பண்ண மாட்டார். பட் நீங்கள் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை கையில் வச்சுட்டு இருந்தால் நல்லதில்லை. ஏதாச்சும் சொத்தாக வாங்கிடுங்க. டீ கடை, ஹோட்டல் தொழில்கள் ரொம்ப நல்லபடியாக போகுங்க, லாபம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் வந்து ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். சதய நட்சத்திரம்க்கு மட்டும் முக்கியமாக எந்த அளவுக்கு பணமும் லாபமும் அதிக அளவு கிடைக்குதோ அந்த அளவு உடல்நலம் கெட்டு போகுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லது தான். மீனம், குழந்தைகள் வகையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. குழந்தைகளின் செயல்பாட்டால் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உதவி இப்போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இத்தனை நாளாக உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க கூட இப்போ வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், தொழில் பங்குதாரர், அதாவது வந்து பார்ட்னர், அப்புறம் நண்பர்களுடன் ஏற்பட்ட சண்டைகள், சங்கடங்கள், சச்சரவுகள், இதெல்லாமே டிசம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே வந்து கண்டிப்பாக காணா போயிடுங்க, நீங்கும். தந்தை வழியில் மனம் கலங்கும் செய்திகள் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாதீங்க, அது வந்த வேகத்திலேயே கொஞ்சம் பிரச்சனை ஏன் வந்ததுன்னு நீங்கள் யோசிக்கும் போதே அந்த பிரச்சனை வந்து காணா போயிடும். மனமும் உடலும் உற்சாகமாக இருப்பதால் எதிர்காலம் பற்றிய புதிய யோசனைகள் மனதில் தோன்றும்.
முக்கியமாக வேலை மாற்றம், தொழில் மாற்றம் பற்றி சிந்தனை செய்வீர்கள். மார்கழி மாதத்தில் தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டு. இல்லை என்றால் வேலை மாற்றமாவது நிச்சயமாக உண்டு. இதை கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டேன். டிசம்பர் 7, 8, 9 தேதிகளில் மனதிற்கினிய மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஃபென்டாஸ்டிக் மந்த். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு தேவையில்லாமல் தண்ட செலவு கண்டிப்பாக செஞ்சிடுவீங்க. ஏன்னா அந்த ராகு நிலைமை அப்படி இருக்குது. அவர் உங்களை தண்ட செலவு செய்ய தான் தூண்டுவார். நஷ்டத்தை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. அதை தடுக்கவும் முடியாது. அசைவ உணவு பழக்கத்தை கைவிடுவதன் மூலம் மீனம் முன்னேற்ற பாதையில் செல்லப்போவது நிச்சயம். திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கோ திட்டை ராஜகுரு பகவான் கோயிலுக்கோ போக முயற்சி பண்ணுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கார்த்திகை மாத நற்பலன்கள் 3 பங்கு அதிகமாகிடுங்க. நன்றி.